Hi students, welcome to BIMI Max. இன்னைக்கு 10th standard Maxல 8th chapter Statistics and Probabilityல exercise 8.2ல 8th sum பார்க்கலாம். The mean and standard deviation of marks obtained by 40 students of a class in 3 subjects, mathematics, science and social science are given below. இப்போ social science 3 சப்ஜெக்டோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் மீனும் கொடுத்துருக்குறாங்க. Which of the 3 subjects shows more consistent and which shows less consistent in marks? எது அதிகம் எது less consistentனு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இப்போ 8 sum given x bar வந்து 5.6 and sigma வந்து 12 கொடுத்துருக்குறாங்க. இதில் மேக்ஸில் வந்து coefficient of variation equal to formula coefficient of variation கண்டுபிடிக்கிறதுக்கு sigma by x bar into 100%. அப்போ sigma வந்து 12 divided by x bar வந்து 56 into 100. இப்போ இதையே 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 2s are 4, remainder 1, 8 2s are 16. இதை கேன்சல் பண்ணோம்னா 50 2s are 5 2s are 10, இந்த 0 சேர்த்திக்கிறோம். இப்போ 50. அடுத்தது இதை மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 1 2 is 2, 4 2s are 8. இதை கேன்சல் பண்ணால் 6 2s are 12. 6 2s are 12. மறுபடியும் இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 7 2s are 14, 3 2s are 6. அப்போ 3 into 150, 150 divided by 7. இப்போ 150யை 7ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணோம்னா 2 7s are 14, 5ல் 4 போச்சுன்னா 1, அடுத்து 0 அரைக்கிறோம். 1 time 1 7 is 7, 10ல் 7 போச்சுன்னா 3, பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்திக்கிறோம். 4 7s are 28, ரிமைண்டர் 2, மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்கிறோம். 2 7s are 14, மறுபடியும் 20ல் 14 போச்சுன்னா 6, மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்கிறோம். மறுபடியும் சேர்த்தோம்னா 8 7s are 56, ரிமைண்டர் 4. இது இப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு இதுவே போதும். 21.428 வந்திருக்குது. இப்போ இந்த நம்பர் வந்து 5க்கு மேலே போச்சுன்னா முன்னாடி இருக்கிற நம்பர் கூட ஒரு 1 சேர்த்திக்கிறோம். அப்போ இது வந்து 4.3 ஆயிரும். 21.43%. அப்போ மேக்ஸில் வந்து coefficient of variation வந்து 21.43%. நெக்ஸ்ட்டு சயின்ஸுக்கு x bar equal to 65, sigma equal to 14 கொடுத்துருக்குறாங்க. sigma 14. இப்போ coefficient of variation equal to sigma by x bar into 100. அப்போ sigma வந்து 14 divided by 65 into 100. இப்போ 65 வந்து கேன்சல் பண்ணால் 5th டேபிளில் 1 5 is 5, ரிமைண்டர் 1, இப்போ 15, 3 5s are 15. இது வந்து 100 வந்து 25s are 100. இப்போ 14 into 20 வந்து 280 divided by 13. இப்போ 280யை 13ஆல் டிவைட் பண்ணலாம். 280யை 13ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 times 13 26. 8ல் 6 போச்சுன்னா 2, இந்த 0 அரைக்கிறோம். மறுபடியும் 113 is 13. இது 20ல் 13 போச்சுன்னா 7, மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்கிறோம். பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்திக்கிறோம். இப்போ 5 times எடுத்தோம்னா 65. இப்போ 65 இது மைனஸ் பண்ணோம்னா 10ல் 5 போச்சுன்னா 5, அடுத்து இன்னொரு 0 சேர்த்திக்கிறோம். 3 13s are 39, 10ல் 9 போச்சுன்னா 1, 4ல் 3 போச்சுன்னா 1, மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்கிறோம். 8 times போட்டோம்னா 190, 8 times 8 3s are 24, ரிமைண்டர் 2, 188, 8 plus 2 10 வந்துடுச்சு. இது இன்னும் போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம 21.538ன்னு வச்சுக்கலாம். இப்போ 8 வந்து
5க்கு மேலே இருந்ததுன்னா முன்னாடி இருக்கிற நம்பர் கூட ஒரு 1 சேர்த்திக்கணும். அப்போ இங்கே 3 கூட ஒரு 1 சேர்த்திட்டோம்னா 4, 21.54. இப்போ 21.54% தான் சயின்ஸ். நெக்ஸ்ட்டு சோஷியல் சயின்ஸ். சோஷியல் சயின்ஸில் எக்ஸ் பார் வந்து 60 கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் வந்து 10ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போது சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100, சிக்மா எக்ஸ் பை 100. சிக்மா வந்து 60, சிக்மா வந்து 10 டிவைடட் பை எக்ஸ் பார் வந்து 60 இன்ட்டு 100. இப்போ இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 3 2s are 6, இங்கே 5 2s are 10. அப்போ 5 into 10 50, 50 by 3. இப்போ 50யை 3ஆல் டிவைட் பண்ணணும். 50யை 3ஆல் டிவைட் பண்ண பாருங்கள் 50, இது 5 எடுத்தோம்னா 1 3 is 3, 5ல் 3 போச்சுன்னா 2, இங்கே 0 சேர்த்திக்கிறோம். இப்போ 6 3s are 18, ரிமைண்டர் வந்து 2, பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு 0 சேர்த்திக்கிறோம். 6 3s are 18, மறுபடியும் ரிமைண்டர் 2, 0 சேர்த்தினோம்னா மறுபடியும் 6 3s are 18, மறுபடியும் 0 சேர்த்தனோம்னா 6 3s are 18. இப்படி 0.666 போயிட்டே இருக்கும். அப்போ தேர்ட் நம்பர் 6 இருந்ததுன்னா 5க்கு மேலே இருந்ததுன்னா முன்னாடி நம்பர் கூட 1 சேர்த்திக்குவோம். அப்போ இங்கே 7 ஆயிரும். 16.67%. இப்போ சோஷியல் சயின்ஸில் சிவி வந்து 16.17 வந்துடுச்சு. இப்போ 3 ஸ்கோரை எழுதலாம். மேக்ஸ் வந்து 21.43%, சயின்ஸ் வந்து 21.54%, சோஷியல் சயின்ஸ் வந்து 16.67%. இப்போ இதில் மோர் கன்சிஸ்டன்ட் வந்து சோஷியல் சயின்ஸ், ஏன்னா இதுதான் லெஸ் வேல்யூ. அப்போ லெஸ் வேல்யூ தான் வந்து மோர் கன்சிஸ்டன்ட். அடுத்தது லெஸ் கன்சிஸ்டன்ட் எதுன்னா அதிகமாக இருக்கிறது. இதில் அதிகமாக இருக்கிறது 21.54. இது வந்து சயின்ஸ். இப்போ சயின்ஸ் தான் வந்து லெஸ் கன்சிஸ்டன்ட். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். சம் இதுவும் ஈஸியான சம் தான், பாருங்கள். மேக்ஸ் டெய்லி போட்டு பாருங்கள், அப்போ தான் ஆன்சர் வந்து ஈஸியாக வரும். இல்லைன்னா போடுறதுக்கு கஷ்டப்படணும். கண்ணில் பார்த்துட்டு போகாதீங்க, போட்டு பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக புரியும். இது ஈஸியான சம் தான், அவங்களே எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஈஸியாக போட்டலாம். தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா.